வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஜனநாயகம் திரைப்படத்துக்கு வந்து இன்னும் சென்சார் போர்ட்லேருந்து சென்சார் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியா வைரலாக போயிட்டு இருக்கு சார். என்ன காரணம், ஏன் டிலே ஆகுது சார்? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஓவர்சீஸில் படம் ரிலீஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்சார் கொடுத்தாகணும், அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கணும். அவங்க அதை தான் முதல்ல கேட்பாங்க. அங்கே ஓவர்சீஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 14-15 கோடி ரூபாய்க்கு அட்வான்ஸ் புக்கிங் வந்து பின்னி எடுக்குது. இன்னொரு பக்கம் வந்து இவங்க ஏற்கனவே சென்சார் போயாச்சு. சென்சார் போயிட்டு சில மியூட்டு சில கட்டுலாம் சொல்லியிருக்காங்க, ஓகே சொல்லியிருக்காங்க. அது கொடுத்த பிறகும் வந்து சென்சாரில் இன்னும் சில கட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க, எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா யூஏவோ கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் யூஏ தான் இருக்கும் அப்படின்னு. அப்போது இந்த படத்தின் மீதான அழுத்தம் இருக்குதா? ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் வந்து பிஜேபியோட பி டீம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பி டீமாக இருந்திருந்தால் சென்சார் என்னத்துக்கு வந்து விழுந்துருக்கணுமே ஒரு காரணம். ஏன்னா மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது. அப்படி பார்த்தோம்னா சரி, இதுக்கு என்ன மாநில அரசோடைய எதிர்ப்பு என்ன, அதெல்லாம் தாண்டி விஜய் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான் வந்து சாதாரண நாள்லேயே எனக்கு வந்து பிரச்சனை வந்து சேரும். இந்த படம் அரசியலுக்குள்ளே வந்துட்டேன், இந்த படத்தை நீங்கள் தயாரிக்க வந்துருக்கீங்களே, பிரச்சனை மேலே பிரச்சனை வரும் அப்படின்னு ஓகேன்ட்டாங்க கேவிஎன் நிறுவனம் அப்படின்னு. பிரச்சனை ஆரம்பிக்கும். சென்சாருக்கு உண்மையான காரணம் என்னன்னு தெரியல. வந்து ஒருவேளை ரொம்ப டிலே ஆனால் அந்த 9ஆம் தேதி அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அது ஒருவேளை டேட் போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை வாய்ப்பு. ஏன்னா எல்லோரும் வந்து அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இருக்காது. ரொம்ப ரொம்ப நெருக்கடியை கொடுத்தா சிலதுக்கு இறங்கி வந்து சரிங்க ஓகேங்க, இன்னும் ஏதாவது மியூட் கேட்குறீங்களா, இன்னும் ஏதாவது கட்டு கேட்குறீங்களா, ஓகேன்ற அளவுக்கு இறங்கி வந்துடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இது அரசியல் ரீதியாக காரணங்களாக நம்ம எடுத்துக்கலாமா சார்? இது அரசியல் ரீதியான காரணமும் ஒரு திரைப்படத்துக்கு இந்த அளவுக்குலாம் வந்து கடைசி நேரத்தில் கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. வந்து அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ இது அரசியல் காரணமாக இருந்து விஜய் திடீர்னு வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாருன்னா அது பெரிய பிரச்சனையாகும். படத்தை படமாக பார்த்துட்டோம் அப்படின்னு உண்மையிலே அந்த படத்தில் அப்படியான ஒரு விஷயம் இருக்கா என்னன்னு தெரியல. வந்து உண்மையிலே அரசியல் வசனம் பேசக்கூடிய அல்லது இது தேவையில்லாத ஒரு இது காட்சி இல்லை தேவையில்லாத ஒரு வசனம் ஏதாவது இருக்கான்னு தெரியல. மேபி வந்து ஏன்னா ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. கத்தி படத்தப்ப அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சு. மெர்சல் படத்தப்ப விலங்குகள் இருந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இந்த கடைசி படத்துக்கும் வருது அப்படின்ட்டு ரசிகர்கள் ரொம்ப கவலையாக இருக்காங்க சார். இல்லை, அது சென்சார் அப்படின்னும் போது ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி கத்திலேருந்து மெர்சல்லேருந்து தலைவாலேருந்து டைம் டு லீடுன்னு போட்டதுனால வந்த பிரச்சனையிலேருந்து இருக்குது. அதையெல்லாம் தாண்டி வர்றது தானே வந்து இன்றைக்கி அரசியலுக்குள்ளே வந்தாச்சு, அரசுக்குள்ளே ஒரு மாஸ் காமிச்சியாச்சு அப்படின்னா சில அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும். அந்த அழுத்தங்கள் இருக்குது. ஆனால் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ட்ரெய்லர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரை சொல்லலாம் சார். அதில் எந்த மாதிரியான கட்ஸை வைக்க போகிறாங்க? நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த ட்ரெய்லரை எல்லாரும் எதிர்பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு படத்தினுடைய கதை இதுதான் அப்படின்னு நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கலாம், அந்த ட்ரெய்லர் தான் தெரிஞ்சுக்கலாம். அதை சாமர்த்தியமாக ட்ரெய்லர் கட் பண்ணுற டைரக்டரும் இருக்காங்க. வந்து ஆனாலும் வந்து இவ்வளோதான் இந்த கதையோட இந்த படத்தோட ஜானர் இதுதான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்படி எதிர்பார்க்கறதுக்கான காரணம், இது ஒரு ரீமேக் படமா, பாதி ரீமேக்கா, இது அரசியல் பேச போதா, இல்லை இது வந்து விஜயோட கொள்கையை சொல்ல போதா, தாவேக்காவுடைய பிரச்சார படமா, இது எல்லாம் பொதுவெளியில் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக இருக்கிறதுனால அந்த ட்ரெய்லர் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இதுதான் அந்த படத்தோடைய இது சாராம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். தளபதி அவர்களுடைய படங்கள்னு எடுத்துக்கிட்டாங்க, அந்த படத்தினுடைய ட்ரெய்லர்னு எடுத்துக்கிட்டாவே அதில் பேசக்கூடிய வசனங்கள் வந்து எப்பவுமே எதிர்பார்ப்பு இருக்கும் சார். அந்த வகையில் ஜனநாயகன் படத்தில் நிறைய டேரிங்கான பொலிட்டிக்கல் டைலாக்ஸை எதிர்பார்க்கலாமா? இல்லை, நான் விசாரித்த வகையில் அப்படி இருக்குது. பஞ்ச் டைலாக் மாதிரியான வசனங்கள்லாம் இருக்குது. மேபி சென்சார் கூட அது கூட பிரச்சனையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். டேரிங்கான சில வசனங்கள்லாம் பேசியிருக்காரு. அது வினோத்தும் ஓகே பண்ணியிருக்காப்புலன்னு. அது படம் வந்தால் தான் தெரியும். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கடைசி படம், ஏன்னா ஒரு ஏப்ரல் மேல எலெக்ஷன் வரப்போகுதுன்னா இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு அப்படின்னா அது அவருடைய கட்சிக்கும் அவருடைய அரசியலுக்கும் ஒரு பெரிய மைலேஜாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது சர்ப்ரைஸான எலமெண்ட்ஸ் வந்து ட்ரெய்லரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, ட்ரெய்லரில் வந்து மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வசனம் அப்புறம் என்ன காட்சி அதை தாண்டி வந்து இந்த படத்தில் இருக்கிற எவ்வளோ பேர் ட்ரெய்லருக்குள்ளே வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து. ஏன்னா வினோத் சொல்லியிருக்காரு, விஜய், மமிதா பைஜு, பாபி தியோல் இவங்க 3 பேர் தான் அந்த படத்தினுடைய பில்லரை. இவங்களை சுற்றி தான் அந்த கதை நடக்குது அப்படின்ற பொழுது இதை தாண்டி வேறு யார் என்ன இருக்காங்க, என்ன கேரக்டரில் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ நேரம் வரப்போகிறாங்க, அவங்களுக்கான அந்த விஷுவலாக அவங்களுடைய கெட்டப் என்ன, இதெல்லாம் ட்ரெய்லரில் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. அதெல்லாம் போகிற நொடியில் ஒரு செகண்டில் வச்சாலும் வைக்கலாம். அது ஏன்னா ஒரு ஐப்பு ஏற்றுறது தானே. படம் வந்துடுச்சு,
இந்த 9ஆம் தேதி வந்துருச்சு அப்படின்போது ட்ரெய்லரெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய அரசியலை விமர்சிக்கிற மாதிரியான காட்சிகளோ வசனங்களோ இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அதுதான் ஏற்கனவே ஒரு பதிலை சொல்லிட்டேன் இல்லைங்களா. கண்டிப்பாக அரசியல் பஞ்ச் டைலாக் இருக்கும். ஆமாம், ட்ரெய்லரில் அதை வைப்பாங்களா சார்? இல்லை, ட்ரெய்லரில் மேபி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு பஞ்சு முடிக்கிற மாதிரி தொடங்கும் போது ஒரு பஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்படி தான் ட்ரெய்லருடைய கட்டே அப்படி தானே இருக்கும். இப்போ ட்ரெய்லர் பார்த்த உடனே இதுதான் ஏன் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி அதை எவ்வளோ மில்லியன் ஓடுது. ஏன்னா நீங்கள் போன வருடம் 2025 படம் எவ்வளோ நாள் ஓடிச்சுன்னு தாண்டி எந்த ட்ரெய்லர் எவ்வளோ மில்லியன் ஓடிச்சு அப்படின்னு தான் அதிக பேர் பார்த்துருந்தாங்க. அது மாதிரி இந்த ட்ரெய்லரை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு போது அந்த ட்ரெய்லர் கட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி கடைசியில் விஜய் வைக்கிற ஏதாவது ஒரு பஞ்ச் டைலாக் கூட முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது சார். இது வரைக்கும் விஜய் அவருடைய திரைப்படங்கள் லியோ தான் ஹையஸ்ட் வியூஸாக இருக்குது. அதை முறியடிக்குமா சார் ஜனநாயகன்? இல்லை, ட்ரெய்லர் வந்த பிறகு தான் தெரியும். மேபி அந்த கடைசி படம் அப்படின்போது அந்த ட்ரெய்லர் கட்டை எவ்வளோ பிப்பாக எவ்வளோ அதை என்ன சொல்கிறது ரசிகர்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா அதை கட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அப்படி அமைஞ்சு போச்சுன்னா லியோவை தாண்டி இருக்கும். லியோவுக்கு ஏகப்பட்ட பில்டப் இருந்தது. இந்த படத்துக்கு பில்டப்பே இல்லை, ஓவர் ஹைப் இல்லை. அதை ஒரு பெரிய சாமர்த்தியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டீம் அதே மாதிரி சார் பராசக்தியோடைய ட்ரெய்லரும் ஒரே தேதியில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் திராவிட அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் கருத்து. இன்னொரு பக்கம் ஜனநாயகனில் விஜய் அவர்களுடைய அரசியல் பேசப்பட்டிருக்கு. ஸோ ட்ரெய்லர்லேயே அந்த மோதல் நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? இல்லை, அது ஏங்க மோதல்னு நீங்கள் பார்க்குறீங்க. 2 படம் 9ஆம் தேதி ஒரு படம் 10ஆம் தேதி ஒரு படம் இது வேற ஒரு ஜானர், அது ஒரு வேற ஜானர். இது வினோத் சொல்கிற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம், இல்லை விஜய்க்கான அரசியல் படம். அது 60களில் இந்தி போராட்டம் சம்பந்தமான படம். இந்தி தமிழ்நாட்டில் எப்படி திணிக்கிறாங்க, அது திணிச்ச போது அந்த மக்கள் அந்த மாணவர்கள் எப்படி எழுச்சியோடு அதை எதிர்த்தாங்க அப்படின்ற ஒரு கதையாக இருக்க போது. பொதுவாக பொதுமக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எந்த படத்தை வேணாலும் கொண்டு வருவாங்க, நல்ல படமாக தான் நாங்கள் பார்க்குறோங்கன்றாங்க. ஒரு 10 நாள் ஃபெஸ்டிவலு அந்த படத்தை 2 படத்தையுமே ஓட்டமே தேட்டருக்காரங்க அதை தான் விரும்புகிறாங்க. 2025 சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இருந்தது. 2026 பிரமாதமான ஒரு ஆண்டா ஜனநாயகன் பராசக்தியிலேருந்து தொடங்கட்டுமே, தேட்டருக்காரங்க நல்லா இருக்கட்டுமே, அதை நம்பி இருக்கிற 2000 தொழிலாளர் சுபிட்சமாக இருக்கட்டுமே. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஜீ தமிழில் ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச், சன் டிவியில் பராசக்தியினுடைய ஆடியோ லான்ச் போடுறாங்க சார். இது திட்டமிட்டபடி இது நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை விஜய் ஃபேன்ஸ் வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, இது ஒரு போட்டி தானங்க. திட்டமிட்டபடி நடக்குதுன்னு தாண்டி ஒரு போட்டி தான் ரைட்டு வாங்க 2 படத்துக்கான மோதல். எங்கள் வாரிசு துணிவுக்கு இல்லாத போட்டியாக நீங்கள் ஜனநாயகம் பராசக்தியும் கொண்டு வந்தீங்க. ஒரு அஜித்துக்கும் விஜயத்துக்குமான போட்டி தான் ரியல் போட்டி. அந்த போட்டியை விடவா 4 மணி காட்சி வாரிசு கொடுத்தாங்கன்னா 1 மணி காட்சி நள்ளிரவு காட்சி துணிவு கொடுத்தாங்க. அத்தனை பேரும் அப்செட் ஆகிட்டாங்க. அதுதான் பெரிய வாரே. அதன் பிறகு தான் இந்த விடியகால காட்சியை கவர்மெண்ட் நிறுத்துனாங்க. அதனால தான் போய் இந்த ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் போய் இங்கேருந்து தமிழ் ரசிகர் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மட்டும் அந்த இதை கொஞ்சம் அடக்கி வாசியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஸ்மூத்தாக அந்த 4 மணி காட்சியோடு போயிட்டுருக்கோம். அந்த போட்டியை தாண்டி இந்த போட்டிலாம் ஒரு போட்டியே கிடையாது. நன்றி சார், பல தகவல்கள் எங்களுக்கு. வணக்கம்.